ஒரு ஊர்ல சாரதா பிரசாத்னு ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர்ல அவங்க ரொம்பவும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பெரிய பங்களா, விவசாய நிலங்கள், அதோட பல தொழில்களும் இருந்துச்சு. சாரதாவுக்கு தன்னோட சொத்து அந்தஸ்து மேல ரொம்ப கர்வம் இருந்துச்சு. அவங்களுக்கு சுரேஷ், ரமேஷ், அருண்னு 3 பசங்க இருந்தாங்க. சாரதா தன்னோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி 2வது மக சுரேஷ்க்கு அவனின்னு பணக்கார பொண்ணையும், 3வது மக அருணுக்கு அஞ்சலின்னு இன்னொரு பணக்கார பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா மூத்த மக ரமேஷ் மட்டும் தன்னோட அப்பா பிரசாத்தோட விருப்பப்படி அனாமிகாங்கிற ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். அனாமிகா ஏழையா இருந்தாலும் ரொம்ப பண்பும் பக்தியும் கொண்டவ. ஆனா சாரதாவுக்கும் மத்த 2 மருமகள்களுக்கும் அனாமிகாவை பார்த்தாலே இளக்காரமா தெரிஞ்சது. ஒரு நாள் சாரதா வீட்ல தன்னோட கணவனான பிரசாத் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னங்க, பாத்தீங்களா நம்ம சின்ன மருமகளுக்கு அவனியும் அஞ்சலியும் எப்படி ராணிங்க மாதிரி இருக்காங்கன்னு? அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் அவங்க போடுற நகைகளையும் பார்த்தாவே நம்ம வீட்டு அந்தஸ்து ஊருக்கே தெரிஞ்சிடும். ஆனா இந்த அனாமிகாவை பாருங்க, எப்ப பாரு ஒரு பழைய காட்டன் புடவைய கட்டிக்கிட்டு வேலைக்காரி மாதிரி எப்பவும் சமையல் அறையிலே கிடக்குறா. சாரதா, பணம் இருந்தா அந்தஸ்து வரும், ஆனா பண்பு வராது. அனாமிகா ஏழை குடும்பத்துல இருந்து வந்தாலும் இந்த வீட்டை ஒரு கோவில் மாதிரி பாத்துக்கிறா. விடிய கால எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் பாக்குறது அவதான். நீ சொல்ற ரிச் மருமகள்கள்லாம் 9 மணி வரைக்கும்ல தூங்குறாங்க. அதுக்கு இல்லங்க, வேலைக்காரங்க பண்ற வேலைய அவங்க ஏன் செய்யணும்? அவங்க இந்த வீட்டு மருமகள்ங்க, மகாராணிங்க. சரி சரி, நாளைக்கு ஸ்ரீராம நவமி வருதுல்ல, இந்த ஊரே நம்மள பத்தி தான் பேசணும். அந்த பண்டிகையை எவ்வளவு ஆடம்பரமா கொண்டாடணும்னு நான் அவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அனாமிகா காஃபியோட அங்க வரா. காஃபிய குடுத்துட்டு நிக்கிறா. அப்பதான் தூக்கத்துல இருந்து அவனியும் அஞ்சலியும் கீழே எந்திரிச்சு வராங்க. குட் மார்னிங் அத்த. என்ன காலையில வீடெல்லாம் ஒரு மாதிரி வாசனை வருது, என்னது? குட் மார்னிங் அவனி. நாளைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா, அதான் வீட்டை சுத்தம் செஞ்சு மாமர இலைகளால தோரணை கட்டிட்டு இருக்கேன். இந்த இலைகளோட வாசனை தான் அது. ஐயா, இன்னும் இந்த பழங்காலத்து வேலைய எத்தனை நாளைக்கு செய்வக்கா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்களை கூப்பிட்டா அவங்களே பிளாஸ்டிக் பூக்களால வீட்டை டெக்கரேட் பண்ணிடுவாங்களே. ஆமா அஞ்சலி, நீ சொல்றது சரிதான். மருமகள்களே நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு ஸ்ரீராம நவமி. நம்ம வீட்டு பூஜையை பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்படணும். எந்த குறையும் இருக்க கூடாது. நெய்வேத்தியம் ரொம்ப ரிச்சா இருக்கணும். நான் மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பாத்துக்கிறேன். பிரசாத செய்யற பொறுப்பு மட்டும் உங்க 3 பேருடையது, சரியா? அத்த, நீங்க கவலையே படாதீங்க. நெய்வேத்தியம் பார்த்தாலே நம்ம எவ்வளவு வசதின்னு பணக்காரங்கன்னு கடவுளுக்கே தெரியணும். நான் சிட்டில இருக்கிற ஒரு ஃபேமஸ் 5 ஸ்டார் பேக்கரியில இருந்து ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட் கேக்ஸ், அப்புறம் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்றேன். ராமர் இத பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. யூ டோன்ட் வரி அத்த. அத்த, நான் மட்டும் என்ன குறைச்சலாம்? முந்திரி, பாதாம், பிஸ்தாவால செஞ்ச 1 கிலோ 5000 ரூபாய் ஸ்வீட்ஸ ஆர்டர் பண்ண போறேன். வெள்ளி தட்டுல வச்சு கடவுள் முன்னாடி வச்சா நம்ம ஸ்டேட்டஸ பார்த்து கடவுளே ஆச்சரியப்பட்டு போயிடுவாரு. ஊர் ஜனங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு ஷாக் ஆகணும். எப்படி என் ஐடியா? வெரி குட், வெரி குட். என் மருமகள்கள்னா இப்படித்தான் இருக்கணும். ஏன் அனாமிகா, நீ என்ன செய்ய போற? இவங்களுக்கு ஈக்குவலா பிரசாதம் செய்யணும்னா உன் பிறந்த வீட்டு சொத்தை வித்தாதான் உண்டு. அத்த, ராமருக்கு செய்ய சொத்து அந்தஸ்து எல்லாம் வேண்டாத்த. தூய்மையான பக்தியோட ஒரு பிடி அவள் கொடுத்தாலே அவர் சந்தோஷமாவாரு. அவர் சபரி கொடுத்த எச்சில் பழத்தை கூட அன்போடு சாப்பிட்டு வரத்த. ஸ்ரீராம நவமினா ஞாபகத்துக்கு வரதே வடப்பருப்பு, பானகம், நீர்மோர் தான். நான் அதிகாலையில எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு வெல்லம், மிளகு, ஏலக்காய் போட்டு பானகம் தயாரிக்கிறேன். பாசி பருப்பு ஊற வச்சு வடப்பருப்பு செய்யறேன். என் கையால செஞ்ச அந்த எளிய பிரசாதத்தை கடவுளுக்கு படைக்கிறத்த. கடவுள் கண்டிப்பா அந்த பிரசாதத்தை ஏத்துக்கு வரத்த. கேட்டீங்களாத்த? பானகம் வடப்பருப்பான். இது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆகுமா? ஊர்க்காரங்களுக்கு பானகம் கொடுத்தா நம்மள மட்டமா நினைப்பாங்க. நாங்க கொண்டு வர ஸ்வீட்ஸ் முன்னாடி உன் பானகத்தை யார் குடிக்க போறாங்க? ஆமாக்கா, நீ அந்த பானகத்தை உனக்காக மட்டும் செஞ்சுக்கோ. சாமி முன்னாடி நாங்க கொண்டு வர ரிச் ஸ்வீட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நிறுத்துங்கம்மா. கடவுளுக்கு நெய்வேத்தியம்னா அதுல அன்பும் பக்தியும் இருக்கணுமே தவிர ரேட்டு கார்டு இருக்க கூடாது. அனாமிகா சொல்றதுதான் சரி. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பானகம் வடப்பருப்பு தான் சிறந்த பிரசாதம். அனாமிகா, நீ கவலைப்படாதமா, அதையே செய்யுமா, பாத்துக்கலாம். பிரசாத் இப்படி சொன்னதும் சாரதாவோட முகம் வாடி போயிடுது.
அவனியும் அஞ்சலியும் தங்களோட கணவர்கள் கிட்ட போய் அனாமிகாவை பத்தி புகார் கூறுறாங்க. என்னது? நம்ம ரேஞ்ச் எங்க இருக்கு, அந்த பானகம் வடபருப்பு எங்க இருக்கு? அவனி, நீ உடனே அந்த 5 ஸ்டார் பேக்கரியில ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணு. நம்ம கௌரவம் தான் நமக்கு முக்கியம், சரியா? ஆமா அஞ்சலி, நீயும் வெள்ளி தட்டுல கோல்டு கோட்டிங் பண்ண ஸ்வீட்ஸா கொண்டு வா. அண்ணனும் அண்ணியும் இன்னும் பழங்காலத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகவே தெரியல. என்ன கொடுமை இது. இவங்க பேசினதை கேட்டு அங்கே வர சுரேஷ் இப்படி சொல்றான். தம்பிகளா, இந்த பண்டிகைகளும் கலாச்சாரமும் அப்டேட் ஆகிறதுக்கு அது சாஃப்ட்வேர் கிடையாது. கடவுளுக்கு நம்ம அந்தஸ்தை காட்டணும்னு அவசியம் இல்ல. என் மனைவி செய்யற எளிய பிரசாதத்துல இருக்கிற புனித தன்மை நீங்க ஆர்டர் பண்ற ஸ்வீட்ஸ்ல இருக்காது. நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்பா, அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸ்ரீராம நவமியும் வந்துருச்சு. அனாமிகா விடியற் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு சமையலறைக்கு போறா. ரொம்பவும் பக்தியோட வடபருப்பு, பானகம், நீர்மோரு இதெல்லாம் தயாரிச்சு பூஜை அறையில பித்தளை தட்டுல வைக்கிறா. காலையில 8 மணிக்கு ஊர் பெரியவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சாரதாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவனியும் அஞ்சலியும் அவசரமா எந்திரிச்சு வராங்க. அவங்க ஆர்டர் செஞ்ச பார்சலும் வந்துடுது. அதை எடுத்துக்கிட்டு பூஜை அறைக்கு போய் இப்படி பேசுறாங்க. டெலிவரி பண்ண இவ்ளோ லேட் பண்ணிட்டாங்க அத்த. பாருங்க, நான் சொன்ன 5 ஸ்டார் கேக்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குத. அத்த, ஏன் ஸ்வீட்ஸ பாருங்க, இதுல ஒரிஜினல் வெள்ளி இலை இருக்கு. இத பார்த்தா கடவுளே அசந்து போயிடுவாரு அத்த. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆஹா, இதுதான் பிரசாதம். அனாமிகா, அந்த பித்தளை தட்டையும் பானக பானையும் கொஞ்சம் தள்ளி வை. என் மருமகளுக்கு கொண்டு வந்த இந்த ரிச் நெய்வேத்தியத்தை முன்னாடி வை. சரிங்க அத்த. அனாமிகா அமைதியா தன்னோட தட்டை தள்ளி வைக்கிறா. ஊர் பெரியவங்களும் பெண்களும் அங்க வராங்க. பூசாரி பூஜையை தொடங்குறாரு. பூஜையும் சிறப்பா நடக்குது. ஆனா பூசாரி அவனியும் அஞ்சலியும் வச்சிருந்த பிரசாதங்களை பார்த்து கொஞ்சம் தயங்குறாரு. பூஜை முடிஞ்சதும் பிரசாத வழங்குற நேரமும் வருது. அம்மா சாரதாமா, என்னது இது? ஸ்ரீராம நவமிக்கு கேக், சாக்லேட், பேக்கரி ஸ்வீட்ஸ் நெய்வேத்தியமா வச்சிருக்கீங்க. சாஸ்திரப்படி இத கடவுளுக்கு படைக்க கூடாதுமா. இதுல எசன்ஸ், கெமிக்கல் எல்லாம் கலந்துருக்கும். இது புனிதமானது கிடையாது. இத அவங்க சுத்தமா தான் செஞ்சிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாதுமா. இது எப்படிமா கடவுளுக்கு படைக்க முடியும்? இது முடியாதுமா. என்ன சாமி நீங்க எப்படி சொல்றீங்க? இது எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம். கடவுளுக்கு இதை விட ரிச்சா என்ன தர முடியும்? அம்மா, கடவுளுக்கு தேவை விலை உயர்ந்த பொருட்கள் இல்ல, தூய்மையான பக்தி. சரிம்மா, வந்தவங்களுக்கு நீங்க இதையே கொடுங்க, அவங்களே உங்களுக்கு சொல்வாங்க. சாரதா, அவனி, அஞ்சலி 3 பேரும் பெருமையோட அந்த ஸ்வீட்ஸையும் கேக்கையும் மக்களுக்கு கொடுக்கறாங்க. மக்கள் அத ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஆனா அத வாயில வச்சதும் அவங்களோட முகம் மாறிடுது. அப்ப அங்கிருந்த ஒருத்தர் அத சாப்பிட்டுட்டு இப்படி சொல்றாரு. என்னம்மா சாரதா, இது என்ன பிரசாத மாதிரி இல்லையே? பர்த்டேக்கு வந்த மாதிரி கேக் குடுக்குறீங்க. அதுவும் இல்லாம இந்த கேக்ல எல்லாம் ஏதோ ஒரு கெட்ட பழைய வாசனை வருதுமா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணது போல, அதனாலதான் அப்படி இருக்கு. என்னம்மா நீங்க பிரசாதம் குடுப்பீங்கன்னு பார்த்தா இத குடுத்துட்டீங்களே. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? ஆமாமா, இன்னைக்கு ஸ்ரீராம நவமி வேற. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் கொளுத்துது. இந்த வெயிலுக்கு இந்த ஹெவி ஸ்வீட்ஸ், சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா தாகம் எடுத்தே நாங்க செத்து போயிடுவோம். எங்களுக்கு இது வேண்டாமா. அங்கிருந்த எல்லாருமே அந்த விலையுயர்ந்த ஸ்வீட்ஸ ஓரமா வச்சுட்டாங்க. அவனி அஞ்சலியோட முகத்துல ஈ ஆடல. அவங்க 2 பேரும் இவ்ளோ பணம் செலவு செஞ்சும் மக்கள் வெறுக்கிறத பார்த்து அவங்களுக்கு அவமானமா இருக்கு. சாரதாவும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அம்மாடி அனாமிகா, இங்க வாமா. நீ காலையில சுத்தமா செஞ்ச அந்த பானகம், வடபருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைமா. அதான் ராமருக்கு உண்மையான நெய்வேத்தியம். சரிங்க மாமா. இப்ப அனாமிகா ரொம்பவே சந்தோஷமா உள்ள போய் தான் செஞ்ச பானகம், வடபருப்பு, நீர்மோரு தட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறுறா. அந்த கடும் வெயிலுக்கு ஜில்லுன்னு பானகம் தொண்டையில இறங்குனதும் எல்லார் முகத்திலயும் நிம்மதி வருது. அப்ப அங்கிருந்த ஒருத்தர் இப்படி சொல்றாரு. அடடடா, என்னம்மா இது அமிர்த மாதிரி இருக்குதேமா. அனாமிகா, வெயிலுக்கு தொண்டை வறண்டு போயிருந்தப்ப இந்த வெள்ளம் கலந்த பானகத்தை குடிச்சதுதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீ செஞ்ச இந்த வடை பருப்பும் அவ்வளவு ருசிமா. அனாமிகா, உன் கையில ஏதோ ஒரு மகிமை இருக்குமா. உன்னோட உண்மையான பக்திக்கு ராமரோட அருள் எப்பவும் இருக்குமா. ஆமாங்க, பிரசாதம்னா இதுதான். இதுல அனாமிகாவோட பக்தியும் அக்கறையும் தெரியுது. அம்மா சாரதா, உனக்கு கோடி கோடியா சொத்து இருக்கலாம், ஆனா அனாமிகா மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுதான்
உன்னோட உண்மையான அதிர்ஷ்டம். அங்கிருந்து எல்லாருமே அனாமிகாவை புகழ்ந்து பேசுறாங்க. சாரதாவுக்கு அப்பதான் ஞானோதயம் வருது. பணத்தை விட, அந்தஸ்தை விட பாரம்பரியமும் பண்பும் பக்தியும் தான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவனியும் அஞ்சலியும் தங்களோட தவற உணர்றாங்க. அப்ப அனாமிகா அவங்கள தேடி போய் அவ செஞ்ச பானகத்தை அவங்க கிட்ட குடுக்கறா. அவனி, அஞ்சலி, இந்த பானகத்தை குடிங்க. இந்த வெயிலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். கடவுளுக்கு எப்பவும் விலையுயர்ந்த பொருட்களை தான் படைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம எளிமையா பக்தியோட படைச்சாலே போதுமா? எங்களை மன்னிச்சிடுக்கா. நாங்க எப்பவும் ஒரு பணக்கார திமிர்ல இருந்துட்டோம். பண்டிகைனா பணத்தால செய்யறதில்ல, அது மனசால செய்யறதுன்னு நீ நிரூபிச்சுட்ட. ஆமாக்கா, எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. இது நாள் வரைக்கும் பணத்தால எதையும் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடவுளோட அருளையும் மனுஷங்களோட அன்பையும் வாங்க முடியாதுன்னு இன்னைக்கு தான்க்கா தெரிஞ்சுக்கிட்டோம். அனாமிகா, என்னையும் மன்னிச்சிடுமா. எப்பவும் உன்னை குறைவாவே பாத்துட்டேன். என் அந்தஸ்து பித்தால கடவுளுக்கே அபச்சாரம் செய்ய பாத்துட்டேன். நீ இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டமா. உண்மையான செல்வங்கிறது பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, உன்னை போல பண்பான மருமக கிட்டதான் இருக்குன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேமா. ஆமாமா அனாமிகா, உன்ன மாதிரி ஒரு பண்பான அன்பான மருமக கிடைச்சதுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பாரு, உன் அத்தைக்கு இன்னைக்கு தான் உன் அருமை புரிஞ்சிருக்குது. என்ன தம்பிகளா, உங்களுக்கும் நான் நேத்து சொன்னது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா, நாங்களும் எங்க தப்ப உணர்ந்துட்டோம்க்கா. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படி எல்லாருமே அவங்களோட தவறுகளை உணர்றாங்க. அந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அந்த வீட்டுல பணக்கார திமிர் அழிஞ்சு அன்பு, பக்தி, ஒற்றுமை இதெல்லாம் மலருது. அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சந்தோஷமாவும் பாகுபாடு இல்லாமையும் ஒற்றுமையாவும் வாழ தொடங்குறாங்க. சுபம். ஒரு ஊர்ல சாரதா, பிரசாத்னு ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிரசாத்துக்கு வயசாயிட்டதுனால வேலைக்கு போக முடியாம வீட்லயே இருக்காரு. அவங்களுக்கு ரமேஷ், சுரேஷ், அருண்னு 3 பசங்க இருந்தாங்க. ரமேஷோட மனைவி அனாமிகா, சுரேஷோட மனைவி பேரு அவனி, அருணோட மனைவி அஞ்சலி. இந்த 3 மகன்களும் தினக்கூலி வேலைக்கு போனாதான் அந்த வீட்டுல அடுப்பெரியும். ஏதாவது வெளியில வாங்கி சாப்பிடலாம் நினைச்சா கூட அவங்க யார்கிட்டயும் காசு இருக்காது. ஆனாலும் இந்த 3 மருமகள்களும் ரொம்பவே ஒற்றுமையா குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் இந்த 3 மருமகள்களும் திண்ணில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வெளியில இருந்து சிக்கன் ஹலீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹலீமோட வாசனை காத்துல பறந்து இவங்க வீடு வரைக்கும் வந்துருச்சு. அந்த வாசனைய வாசம் பிடிச்ச இந்த 3 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அக்கா, அனாமிகா அக்கா, கவனிச்சியா? எங்க இருந்தோ பழமா வாசனை வருதுல. ஒருவேளை பக்கத்து வீட்டு சுப்பாராவையா டவுன்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பார் போல. இந்த வாசனையை நாக்குல எச்சி ஊற வைக்குதுக்கா. ஆனா இந்த வாசனை சிக்கன் ஹலீம் வாசனை தானக்கா. சிக்கன் ஹலீம் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க போல. எனக்கும் இப்ப சாப்பிடணும் போல இருக்குக்கா. ஆமா அஞ்சலி, அந்த வாசனை நுகரும் போதே எனக்கு வயித்துல பசி தீயா எரியுது. அந்த ஹலீம் மேல வறுத்த வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்க்கா. வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த ஹலீமை சாப்பிட்டு பாக்கணும்க்கா. உங்க 2 பேரோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம நிலைமைய பத்தி உங்களுக்கு தெரியாதுதா. வீட்டுல எல்லாத்துக்கும் 2 வேளை சாப்பாடு போடுறதுக்கே அத்தை, மாமா, நம்ம புருஷங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பாக்குறோம் தானே. ஒரு கப்பு ஹலீம் வாங்கணும்னா குறைஞ்சது 200 இல்ல 300 ரூபாய் ஆகும். நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னா 1000 ரூபாய்க்கு மேல தேவைப்படும். நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு பணம் எங்க இருக்கு? நம்ம எப்படி ஹலீம் வாங்கி சாப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. உண்மைதான் அக்கா, நம்மளே ரொம்ப ஏழைங்க. அன்னாட காட்சிங்களான நமக்கு இப்படிப்பட்ட பெரிய ஆசையெல்லாம் வர்றது கூட பாவம் போல இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலையெழுத்து மாறுமாக்கா, இல்ல இப்படியே இருந்துருவோமா? சரி விடுங்க, அந்த வாசனை வச்சு நம்ம வயிறை நிரப்பிக்க வேண்டியதா. நம்மளுக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கலையே. சரி வாங்க, நம்ம போய் நைட்டுக்கு சாப்பாடு செய்யலாம். இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சுரேஷ், ரமேஷ், அருண் 3 பேரும் வேலை முடிச்சு களைப்பா வீட்டுக்கு வராங்க. வாசல்ல நின்னபடியே இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கத கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அனாமிகா, நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தத நாங்க எல்லாரும் கேட்டோம். உங்களுக்கு சிக்கன் ஹலீம் சாப்பிடணும் போல இருக்கா? அது சாப்பிட முடியலன்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, நீ எங்க கிட்ட கேட்க நீங்க ஏன் தயக்கப்படுறீங்க? நாங்க ராப்பால அப்படி கஷ்டப்பட்டும்
உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொருளை கூட எங்களால வாங்கி தர முடியலையே. இத நினைக்கும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. ஆமா அண்ணி, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. வர்ற கூலி பணம் வீட்டுக்கும் அப்பாவோட மருந்து மாத்திரைக்குமே சரியா போகுது. ஒரு பண்டிகை நாள்னு வந்தா கூட உங்க யாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கோம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அண்ணி, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி. ஐயோ, நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்க? வருத்தப்படாதீங்க. ஏதோ வாசனை வந்துச்சு, அதனால நாங்க ஆசைப்பட்டு பேசினோம், அவ்வளவுதான். நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா அத பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு? நீங்க இத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. இது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆமாங்க, அக்கா சொல்றது சரி. நாங்க 3 பேரும் சும்மா நேரம் போகலன்னு பேசிட்டு இருந்தோம். இதுக்கு போய் நீங்க 3 பேரும் இவ்ளோ வருத்தப்பட்டு பேசுறீங்களே. எங்களுக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். அப்படியே அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குறாங்க. அனாமிகாக்கு அப்போ ஒரு யோசனை வருது. அடுத்த நாள் காலையில பழக்கடைக்கு 3 பேரும் போறாங்க. அஞ்சலி, அவனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நேத்து உங்க 2 பேருக்கும் ஹலீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஹோட்டல்ல வாங்கினா ரொம்ப செலவாகும். அதோட அவங்க என்னென்ன அதுல கலப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஃபுட் கலர்ஸ் கூட சேர்ப்பாங்க. அதெல்லாம் ஹெல்த்தி இல்ல. பேசாம நம்ம வீட்லயே செஞ்சா எப்படி இருக்கும்? வீட்ல ஹலீம் செய்யறது ரொம்ப கஷ்டம்க்கா. மணிக்கணக்கா அதை அரைக்கணும். அதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வேற வேணுமே. செலவும் அதிகமாகுமே. என்னக்கா பண்றது? ஆமாக்கா, சிக்கன், கோதுமை ரவை, நெய், முந்திரி, மசாலா எல்லாம் கூட வேணும். நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எதுக்கா? இது வசதி படிச்சவங்க சாப்பிடுற சாப்பாடாச்சே. நம்மனால எப்படி முடியும்? நீங்க சொல்றது சரிதான். இப்ப என்கிட்ட காய்கறி செலவுல மிச்சம் பிடிச்சு 100 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா சொல்லுங்க. அக்கா, என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு. உங்க கொழுந்தனாரு எனக்கு வளையல் வாங்கிக்க சொல்லி கொடுத்தாரு. அத நான் சேமிச்சு வச்சிருக்கேன்க்கா. என்கிட்ட கூட ஒரு 50 ரூபாய் இருக்குக்கா. பாத்தீங்களா, நம்ம 3 பேர்கிட்டயும் சேர்த்தே 200 ரூபாய் இருக்கு. இந்த பணத்துல 1/4 கிலோ சிக்கன் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கோதுமை ரவை, பருப்பு வகைகளும் வாங்கிக்கலாம். நெய்க்கு பதிலா வீட்டுல இருக்க எண்ணெயவே பயன்படுத்துவோம். வீட்டுல இருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாக்களை வச்சே அற்புதமான ஒரு ஹலீம் செய்யலாம். அத்தை மாமா கூட இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. அதனால நம்ம வீட்லயே செய்யலாம். அக்கா, சூப்பர் யோசனைக்கா. நம்மளே செஞ்சா நிறையாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்பவே நான் போய் கடையில சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்க்கா. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து 3 மருமகள்களும் சேர்ந்து சமையல் அறையில வேலைய தொடங்குறாங்க. அனாமிகா சிக்கனை சுத்தம் செஞ்சு மசாலா போட்டு வேக வைக்கிறா. அவனி பருப்பையும் கோதுமை ரவையும் ஊற வச்சு அரைக்கிறா. அஞ்சலி வெங்காயத்தை சின்னதா நறுக்கி பொன்னிறமா வறுக்கிறா. அப்ப அங்க சாரதா வராங்க. என்னம்மா அனாமிகா, சமையல் அறையில இருந்து ஏதோ புது வாசனை வருதே. மசாலா மனம்லாம் தூக்குது. இன்னைக்கு என்ன விசேஷம்? என்ன சாப்பாடு செய்றீங்க? அத்த, அது ஒண்ணும் இல்ல. நேத்து அவனியும் அஞ்சலியும் சிக்கன் ஹலீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு நம்ம வீட்லயே நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே கொஞ்சமா சிக்கன் ஹலீம் செஞ்சுட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? சிக்கன் ஹலீமா? அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. உங்ககிட்ட காசு எது? என் பசங்க யார்கிட்டயாவது கடன் வாங்குனாங்களா என்ன? இல்ல மாமா, நாங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்துலதான் செஞ்சிருக்கோம். வெளியே வாங்கினா ரொம்ப விலையாகும். அதே வீட்டுல செஞ்சா எல்லாரும் திருப்தியா சாப்பிடலாம்ல. அதுக்கப்புறம் சத்தானதாவும் இருக்கும். அதான் மாமா செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நல்ல மனசுமா உங்களுக்கு. உங்கள மாதிரி மருமகள்கள் கிடைக்க நாங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். கஷ்ட காலத்திலயும் குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நினைக்கிறீங்களே. சரி சரி, ஜாக்கிரதையா சமைங்க. அனாமிகா சமையல்ல கை தேர்ந்தவ. சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் அத பருப்பு கலவையோடு சேர்த்து அடுப்புல வச்சு அதை நல்லா கிளறிட்டு இருந்தா. அஞ்சலியும் அவனையும் மாறி மாறி துடுப்பால கிண்ட உதவுனாங்க. அது மேலே வறுத்த வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் தூவப்பட்டதும் வீடு முழுசும் அந்த வாசனை நிறைஞ்சு வந்தது. அப்ப இவங்க 3 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. ஆஹா, என்ன ஒரு வாசனை! அக்கா, வாசனை தூக்கலா இருக்கு. இப்பவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குக்கா. அஞ்சலி, உன்னோட சந்தோஷம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் பொறு. சாயங்காலம் எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடலாம். அதான் உண்மையான சந்தோஷம். அதுக்கப்புறம் சாயங்காலம் சுரேஷ், ரமேஷ், அருண் 3 பேரும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹலீமோட வாசனை இவங்கள தூக்குது. அப்ப ரமேஷ் இப்படி சொல்றான். என்னம்மா, வீடு ஃபுல்லா ஏதோ புது வாசனையா இருக்கு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? உங்க மனைவிங்க தான் சிக்கன் ஹலீம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சேமிச்ச பணத்தை வச்சு நம்ம எல்லாருக்காவும் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. வாங்க, வந்து சாப்பிடலாம். உங்களுக்காக தான் காத்திருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க. 3 மருமகள்களும் சூடான ஹலீம கிண்ணங்கள்ல எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. முதல்ல பிரசாத்தும் சாரதாவும் சாப்பிடுறாங்க. அப்ப பிரசாத் இப்படி சொல்றாரு. அடட, பேஷ் பேஷ், அற்புதம்.
என் வாழ்க்கையில இவ்வளவு ருசியான ஹலிம நான் சாப்பிட்டதே இல்லம்மா. எந்த ஹோட்டல்லயும் இந்த ருசி கிடைக்கவே கிடைக்காது. சூப்பர்மா. ஆமா அம்மா, என்னமோ அமிர்த மாதிரி இருக்குது. உங்க கையில ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்குது. இந்த வயசுல இப்படி ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிடுவேன்னு நான் கனவுலயே நினைச்சதில்ல. வாவ், சூப்பர் அனாமிகா. இது வீட்ல செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு கச்சிதமா வந்திருக்குல. எங்க களைப்பெல்லாம் இந்த ஹலிமோட ருசியிலே மறைஞ்சு போச்சு. என்ன சொல்றது அண்ணி, சூப்பரா இருக்கு அண்ணி. இந்த மாதிரி ஒரு ஹலிம நாங்க இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல அண்ணி. செம அண்ணி. வேலை விட்டு டயர்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பீங்க நினைக்கவே இல்ல அண்ணி. சூப்பர் அண்ணி, செமையா இருக்கு. ஆஹா, உங்க எல்லாருக்கும் இவ்ளோ பிடிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இது நான் மட்டும் இல்ல, அவனி, அஞ்சலி எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணோம். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் பாராட்டினதும் அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வருது. எல்லாரையும் கூப்பிட்டு அனாமிகா இப்படி சொல்றா. அத்தை, மாமா, எனக்கு ஒரு புதுசா யோசனை தோணிருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த ஹலிம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா? நம்ம நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நாம ஏன் இதே ஒரு தொழிலா மாத்தக்கூடாது? எந்நேரமும் ஏன் கூலி வேலைக்காக காத்திருக்கணும்? தொழில் செஞ்சா நம்மளுக்கும் நல்லது தானே. நீங்க என்ன சொல்றீங்க? என்னது தொழிலா? நமக்கு வியாபாரம் செய்ய தெரியாதேம்மா. அதுக்கு நிறைய பணம் வேற வேணுமே. அதுவும் இல்லாம கடையெல்லாம் வச்சா ஊர் ஆளுங்க என்ன நினைப்பாங்க? அத்த, ஊர் ஆளுங்க என்ன நினைப்பாங்க நாம ஏன் கவலைப்படணும்? நம்ம நேர்மையா உழைக்க போறோம். முதல்ல பெரிய கடையெல்லாம் வேணாம், ஒரு சின்ன தள்ளு வண்டியில ரோட்டோரமா கடை போடலாம். அதுக்கப்புறம் நல்லா போனா பாத்துப்போம். என்ன சொல்றீங்க அத்த? அனாமிகா சொல்றது எனக்கு சரின்னு தோணுது. அம்மா அப்பா, அனாமிகா சொல்றதுதான் சரி. எத்தனை நாள் இந்த கூலி வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது. நம்மளுக்கும் ஒரு சின்ன தொழில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம முன்னேறிடலாம்ல. அதனால எனக்கு இந்த தொழில செய்யலான்னு தோணுது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அண்ணா, நீ சொல்றது சரிதான். எனக்கும் அண்ணி சொல்றது சரிதான் தோணுது. நம்மளும் எத்தனை நாளைக்கு கூலி வேலையை தேடி ஓடுறது. ஆமா, எனக்கும் அண்ணி சொல்ற முடிவுதான் சரின்னு தோணுது. நானும் சாயங்காலம் வந்து கடையில இருக்கிறேன், வேலை பாக்குறேன். என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். அப்புறம் என்னப்பா, எல்லாரும் தான் சரின்னு சொல்லிட்டீங்களே மருமகளே. அதான் எல்லாரும் சரின்னு சொல்லியாச்சே. நம்ம தைரியமா இந்த தொழில ஆரம்பிக்கலாம். நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேம்மா. நானும் கடையில வந்து கூட மாட வேலை செய்யறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம். சரியா? அக்கா, எனக்கும் இதுல சம்மதம். நானும் உங்களோட முடிவுகளுக்கு எப்பவுமே உதவியா இருப்பேன். ஆமாக்கா, இது சூப்பரான ஐடியா. சிக்கன் ஹலீம் நம்ம பக்கத்துல எங்கேயுமே சேல் பண்றது இல்ல. அதனால நம்ம கடை வச்சா சூப்பரா ஓடும். எனக்கு சம்மதம்க்கா. இப்படி குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால மறுநாள் ரமேஷ், சுரேஷ், அருண் சாமான்களை வாங்கிட்டு வர்றாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா சாலையோரத்துல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போடுறாங்க. அதுக்கு சாரதம்மா ஹலீம் சென்டர்னு அத்தையோட பேரையும் வைக்கிறாங்க. அப்ப கடையில அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் இருக்காங்க. வாங்கயா வாங்க, சூடான சிக்கன் ஹலீம் இருக்கு. வீட்ல செஞ்சது மாதிரி சுத்தமான ருசியில கிடைக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா மறக்கவே மாட்டீங்க. அப்ப அந்த பக்கமா போன பெரியவர் ஒருவர் இந்த வாசனையை பார்த்துட்டு அங்க வராரு. என்னம்மா, சிக்கன் ஹலீம் கடையா? புது கடை போட்டிருக்கீங்களா என்ன? வாசனை நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? வாங்கயா, சிக்கன் ஹலீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்களே வீட்ல சுவையாவும் தரமாவும் செஞ்சது. சாப்பிட்டு பார்த்தா மறக்கவே மாட்டீங்க. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்க. அந்த பெரியவரும் 1 கப் ஹலீம் வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு பார்த்தோன்னா அவர் முகத்துல சந்தோஷம் தெரியுது. ஆஹா, அடடடா, என்ன ஒரு அற்புதமா இது. ரொம்ப சுவையா இருக்கே. நான் சிட்டில பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு ஒரு சுவையான ஹலீம சாப்பிட்டதே இல்ல. அப்படியே எங்க அம்மா அந்த காலத்துல செஞ்சது மாதிரியே இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு 4 கப் பார்சல் கொடுங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். என் பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிகள்லாம் கொடுக்கணும். 4 பார்சலா? இதோ 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறோம் ஐயா. உங்களுக்கு ஹலீம் பிடிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு மெல்ல மெல்ல கூட்டம் சேர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாட்கள்லே சாரதமா ஹலீம் சென்டரை பத்தி அந்த ஊர் முழுசுக்கும் தெரிஞ்சிருது. இவங்களோட சிக்கன் ஹலீம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த கடை முன்னாடிதான் வரிசையா நிப்பாங்க. 3 மருமகளும் சளைக்காம உழைக்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரமும் அமோகமா நடந்துச்சு. இவங்களோட கணவன்மார்களும் இவங்களோட மாமியார் மாமனாரும் இவங்களுக்கு நிறைய உதவியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனி பாத்தியா, இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த 2 பெரிய அண்டால இருந்த ஹலீமும் 1 மணி நேரத்துல வித்து போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாக்கா, அவ்வளவு ஹலீமும் 1 மணி நேரத்துல வித்து தீர்ந்து போயிடுச்சுக்கா. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு லாபம் மட்டும் 3000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம பிசினஸ் வர வர நல்லா போயிட்டு இருக்குக்கா. என்னாலே நம்ப முடியல. நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். ஏன்னா உண்மையாவே நம்ம பிசினஸ் நல்லாதான் போகுது.
அக்கா, நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுக்கா. எல்லாம் ஒன்னால்தாக்கா. ஆமா அனாமிகா, நான் கூட இந்த தள்ளுவண்டி கடை போடும்போது ஏதோ ஓரளவுக்கு வியாபாரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா நீ, நான் கூட இவ்வளவு கொஞ்ச நாள்ல இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல நீ. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஜெயிச்சிட்டோம் நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அவங்களோட வியாபாரம் அமோகமா போனதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. இப்ப அவங்களோட அந்த சின்ன தள்ளுவண்டி கடை ஊர்ல பெரிய ஹோட்டலா மாறி இருந்துச்சு. பிரசாத்தும் சாரதாவும் அவங்க மருமகள்களை பெருமையோடு பாக்குறாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, நீங்க 3 பேரும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியமா. ஏழ்மையில இருந்த நம்ம குடும்பத்தை உங்களோட புத்திசாலித்தனத்தால முன்னேத்திட்டீங்களே. ஆமாமா, இப்ப என் மகன்களும் பொறுப்பாயிட்டாங்க. ஒற்றுமையா இருந்து இந்த வெற்றிய நீங்க 3 பேரும் சாதிச்சிட்டீங்கம்மா. அனாமிகா, இவ்வளவும் உன்னாலதாம்மா சாத்தியம். ரொம்ப சந்தோஷமா. மாமா, அத்தை, நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம், எங்க கணவன்மார்களுடைய ஒத்துழைப்பு, எங்களோட ஒற்றுமை தான் இதுக்கு காரணம். ஆமா, அக்கா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததுனாலதான் இந்த வெற்றி நம்ம குடும்பத்துக்கு சாத்தியமாயிருக்கு. நம்ம எல்லாரும் எப்பவும் இதே போல இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஹலீம் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுனாலதான் இவ்ளோ விஷயம் நடந்தது. அதனால நீங்க எல்லாரும் முதல்ல என்னதான் பாராட்டணும். இப்படி அஞ்சலி சொன்னதும் அங்கிருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த 7 குடும்பம் தங்களோட உழைப்பாலும் ஒற்றுமையாலும் வறுமையை வென்று மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க.